துலாம் ராசிக்கு காலம் பதில் சொல்லும் நேரம். இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே பணப்பிரச்சனை, கடன் ஒரு பக்கம், வேலையில இடமாற்றம் அல்லது வேலையை இழந்துட்டு புதிய வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கூட அங்கே ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இதெல்லாமும் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும். இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கு. துலாம் ராசிக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு போன்றவற்றுக்கெல்லாம் உரிய மருத்துவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க கடுமையான கஷ்டங்கள், பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் ஒரு நிலையில இந்த நேரத்துல இந்த வழக்கு, எதிரி தொல்லை, பிரச்சனை உங்களுக்கு கொடுத்தவங்க இந்த நேரத்துல காலம் கரெக்டா பதில் சொல்லும். அதாவது எதுவுமே ஒரு நிரந்தரம் கிடையாது. ஒரு கஷ்டம் அல்ல தொடர்ந்து வருதுனாக அந்த கஷ்டமே நிரந்தரம் நாம நினைச்சிக்க முடியாது. அந்த கஷ்டம் அல்லது பிரச்சனை, அந்த பிரச்சனை கொடுத்தவங்க இன்னைக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா அதற்கும் ஒரு காலம் வரும். அந்த காலம் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உண்டு. பொறுமையாக இருக்கணும். ஆனா அமைதியா இருந்துட்டோம், கடந்து போயிட்டோன்னு வச்சிங்களேன், காலம் வச்சு செய்யுன்ற மாதிரி காலம் நின்று பதில் சொல்லும். இந்த துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, உன் நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. துலாம் ராசியை பொறுத்தவரை 6ஆம் பாவகத்துல 11ஆம் அதிபதி சூரியன். அதே போல அங்க சனியை அஸ்தங்கப்படுத்தி இருக்கு, செவ்வாய் இருக்கும். ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து புதனும் 6ஆம் பாவகத்தில் இருக்கு. 6ஆம் பாவகத்துல பாவ கிரகங்கள்லாம் இருக்கிறதுலாம் நல்லதுதான். 6ஆம் பாவகத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால இந்த நேரத்துல எதிர்ப்புகளை வெல்வீர்கள். உங்களுக்கு தொல்லை கொடுத்த எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க. வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில எதிர்ப்புகள், சில பிரச்சனைகள் அலுவலகத்தில் இருந்ததெல்லாம் அவற்றிற்கு ஒரு முடிவு வரும். அதே போல வேலை தேடக்கூடியவர்களுக்கும் நல்ல செய்திகளும் வரும். வேலையை இழந்துட்டு கடந்த காலத்துல இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சொந்தமா தொழில் செய்யலாம்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வேலைக்கு போனா கூட ஒரு சிறிய அளவில் ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ள காலகட்டம் இது. அதனால வேலை தொழிலை பொறுத்தவரை கவலைப்பட தேவையில்லை. மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நேரம். வருமான இழப்பு அல்லது பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய வருமானத்திற்கு என்ன முடிவு அப்படின்னாக்க 11ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் இருக்காரு. அந்த வகையில கடனுக்கு கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணுவீங்க. வரக்கூடிய வருமானத்துல பணத்தை கொஞ்சம் செலுத்துவீங்க. அதன் மூலம் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. சில பேருக்கு புதிய கடன் கேட்டீங்கனாலே புதிய கடன் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல இந்த சனியை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறதுனால உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள், மறைந்திருக்கக்கூடிய நோய்கள் வெளிப்படும். அதற்குரிய மருத்துவம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சில பேருக்கெல்லாம் வழக்குகள் இருப்பீங்க. இந்த வழக்குகளில் சாதகமாக தீர்ப்புகளோ அல்லது சாதகமான பதில்களோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்றது, பயணங்கள் இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். புதிய முயற்சிகள் செய்வீங்க, அதுல வெற்றியும் ஏற்படும். தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். இந்த புதன் பகவான் விரையாதிபதி 6ஆம் பாவகத்திலிருந்து விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால பணம் வந்தாலும் ஒரு பக்கம் செலவுகள் இருக்கும். கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆவரேஜா இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல வருமானம் கூடுதலாகவே வரும். ஆனா கொஞ்சம் கடனுக்கு செலுத்துற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அப்ப கொஞ்சம் கையை கடிக்கும். கொஞ்சம் பணம் ஒரு ஆவரேஜா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க கடனுடைய அழுத்தத்தை நீங்க குறைச்சிக்கிட்டு வர்றீங்க. அதனால உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல மன அழுத்தம் இல்லாம, கடன் தொந்தரவு இல்லாம இருக்க போறீங்க. மாற்றம் பிறக்கும் கண்டிப்பாக. புதிய முயற்சி, புதிய திட்டங்கள், தொழிலை விரிவாக்கம் பண்றது, தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது போன்றவை எல்லாமே தவிர்க்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அடுத்த மாசத்தும் சரி. அது எப்ப செய்யலாம்னா ஜூன் மாசத்திற்கு பிறகு நீங்க தாராளமாக செய்யலாம். தொழிலை விரிவுபடுத்துறது, தொழிலை பெரிய அளவு கொண்டு போறதெல்லாம், அல்லது ஒரு கடையை மாத்துறது இருந்தா கூட ஜூன் மாசத்துல இருந்து நீங்க செய்யுங்க. கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 6ஆம் பாவகத்துல மாதம் ஃபுல்லாவே இருப்பாரு. வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். சில மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடியவராகவே இருப்பீங்க.
ஒன்னாவே கணவன் மனைவியா ஒரே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குமோ தவிர உங்களை விட்டு கொடுக்காத வாழ்க்கை துணைவராக தான் இருப்பாரு. உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடியவராக இருப்பாரு. ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணைவராக இருப்பாரு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஆனா வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில உங்களுக்கு சில மனஸ்தாபங்கள், சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அதன் மூலம் தான் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். மற்றபடி பிரச்சனை இல்லை. ஆனாலும் வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல சில பேர் பிரிந்திருப்பீங்க, கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்க, கடந்த காலத்துல வழக்குகள் இருக்கீங்கன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக போகும். அது டிவோர்ஸ் கேஸா இருந்தாலும் சரி, சொத்து சம்பந்தமான கேஸா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கு. சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் கூட ஏற்படும். வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிமாநிலத்துல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு தாய்நாடு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அலைச்சல்களும் பயணங்களுக்கு இருக்கும். பயணங்களின் போது கவனமா இருங்க. ராகு பகவான் 5ஆம் பாவகத்திலும் கேது 11ஆம் பாவகத்திலும் இருக்கும். அந்த வகையில பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பிள்ளைகளின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். பிள்ளைகளால மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். இருந்தாலும் ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேது 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால மற்றவங்க கிட்ட நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னாக்க பணம் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம கொடுத்துறீங்கன்னா அது வாங்குறது கஷ்டம். அல்லது நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க அல்லது கைமாத்தா கொடுக்குறீங்கன்னா கூட இந்த நேரத்துல அது போய் கேட்டீங்கன்னாக்க அது வர்றது கொஞ்சம் கஷ்டம். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இழுத்தடிப்பாங்க. பணம் மற்றவங்க கிட்ட இருந்து வர்றது குறிப்பா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுவும் கொடுக்கல் வாங்கல் இருக்கும்போது முக்கியமா எமர்ஜென்சின்னா கொடுக்கலாம். ஆனா ஒரு எவிடன்ஸை மேக் பண்ணிக்கிட்டு கொடுங்க. இந்த குருவை பொறுத்தவரை ராசிக்கு 9ஆம் பாவகத்துல இருந்து 3ஆம் பாவகத்தை பாக்குது. அதனால நிறைய சின்ன சின்ன முயற்சிகள் செய்வீங்க. சிறு தூர பயணங்கள் போவீங்க. சில நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கம்யூனிகேஷன் பெட்டரா இருக்கும். உங்களுக்கு திடீர்னு புகழும் பேரும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. அதனால பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு கூட அதற்கான நல்ல செய்திகள் வரும். வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல நல்ல சேலரியில வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் பாவகத்துல குரு இருக்கிறதுனால பாக்கியங்கள் கைகூடும். தைரிய வீரியம் ஏற்படும். அதனால துணிந்து முயற்சி செய்வீங்க. துணிச்சலாக ஈடுபட்ட காரியத்தை சக்சஸ் பண்ணுவீங்க. 9ஆம் பாவகத்துல குரு இருக்கிறது தந்தை வகையில ஆதாயங்கள் வரும். சில மன வருத்தங்கள் இருந்தாலும் அந்த மன வருத்தங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கக்கூடியதாக இருக்கும். சகோதர வழி உறவு நிலை சரியா இருக்காது. சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த காலம் எதையுமே மாற்றக்கூடியது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வாழ்க்கையில எல்லாமே இழந்துட்டு இருக்கிறவங்க கூட ஒரு நேரத்துல நல்லா இருந்துடுறாங்க. ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. காலம் மாத்தி இருக்கும். அதுக்கு அவங்களுடைய கர்மாவும் ஒரு காரணம். ஒரு சிலர்லாம் ரொம்ப ஆட்டம் போட்டிருப்பாங்க. ரொம்ப ஆட்டம் போட்டவங்க ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்ப்பீங்க. காலம் யாரையுமே விடுவதில்லை. அவங்க உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த கூலியை கண்டிப்பா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் கூட உங்க பக்கம் நியாயம் இருந்தாக்க கண்டிப்பா காலம் அவர்களுக்கான தண்டனையே ஒரு காலத்துல கொடுத்தே தீரும். அதன் வகையில உங்களுக்கான நேரம் இது. இந்த காலகட்டத்தில இருந்தே மாற்றங்களை சந்திக்க போறீங்க. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு புதிய வழி பிறக்கும். ஒரு புதிய வாய்ப்பை தேட போறீங்க. அந்த புதிய வாய்ப்பால நன்மைகள் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் பேச்சுவார்த்தை நடக்கும். அதே போல காதல்ல இருக்கிறவங்க உங்க காதலை பெற்றோர்களிடம் சொல்லி சம்மதம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். காதல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு வரும். உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு பிரிஞ்சிடாம பாத்துக்கணும். அதுதான் முக்கியம். மற்றபடி பெற்றோர்கள் கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா காதலருக்குள்ளேயே பிரிஞ்சுட்டா அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால கருத்து வேறுபாடுகள் இல்லாம பாத்துங்க. காதலர்களுக்குள்ள நட்புகள் வகையில் உங்களுக்கு ஆதரவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும். சூரியனும் மாதத்தோட பிற்பகுதியில ஏப்ரல் 14ஆம் தேதி ராசிக்கு 7ஆம் இடத்துல பயிற்சியாகி வந்துடும். ஸோ 7ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கும்போது பொதுவாகவே சில பேருக்கெல்லாம் காதல் கைகூடும். எதிர்பாலினர் உறவு மகிழ்ச்சியை தரும். ஆனா அந்த சூரியன் வந்த பின்னாடி மாதத்தோட பிற்பகுதியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் வரும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். விட்டு கொடுத்து போகணும். காதலர்களுக்குள்ள சரி, கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. விவசாயம், மண்மனை, ரியல் எஸ்டேட், உணவு சார்ந்த துறை, அரசு பணியில் இருப்பவர்கள், அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் தான். வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஆசிரியர், வக்கீல் தொழில், கன்சல்டேஷன் பண்றவங்க, புரோகிதம் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். வரக்கூடிய வருமானத்தை கடனுக்கு செலுத்தி கடன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருவீங்க. சில பேர் வீட்டு கடன், வாகன கடன் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் வாங்கி
புதிய வீடு வாங்குறதுக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில பேருக்கு வந்து வாகன கடன் வாங்கி வாகனத்தை மாத்துவீங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கு. அதே போல இங்க வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய வெற்றியை தரும். கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக இருப்பீங்க. மகிழ்ச்சிகள் இருக்கும் குடும்பத்தில். பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, திருமண பேச்சுக்கள் பிள்ளைகளுக்கு நடக்கிறது போன்றவையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறுதூர பயணம் போயிட்டு வருவீங்க. உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகும். ஆனாலும் நோய் நீங்கக்கூடிய அளவுக்கு உரிய மருத்துவம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் வரும். வருமானத்தை கடனுக்கு செலுத்துற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். செலவுகள் அதிகமாகும். வர வருமானத்தை விட செலவுகள் அதிகமாகும். புதிய கடன் வாங்காம இருந்தீங்கன்னா பழைய கடனை கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னாக உங்களுக்கு பெரிய மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். புதிய முயற்சிகள், தொழிலை விரிவுபடுத்துறது போன்றவற்றை தவிர்க்கவும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் வரும், கடனையும் கட்டுவீங்க. அதனால கையிருப்பு ஆவரேஜா இருந்துகிட்டு இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையில திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம தான் இருப்பீங்க. சில எதிர்பாலினர் உறவு யங்ஸ்டர்ஸா இருக்கீங்கன்னா ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. காதல்களாக இருக்கீங்கன்னாக்க காதலுக்குள் சில கருத்து வேறுபாடுகளும் வந்து போகும். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினுடைய நட்பு போன்றவை உங்களுக்கு ஆதாயத்தையும் மகிழ்ச்சியும் தரும். கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு அந்யோன்யம் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் வேலை வாய்ப்பை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தேடக்கூடியவர்களுக்கு இருக்கிற வேலையிலேயே கூட சில நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் குறைந்து காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணங்கள், அலைச்சல்கள் உடல்நலத்தில் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தங்கள் பெரிய அளவுக்கு இருக்காது. கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எதிர்பார்ட்ட மாடி நீங்க ஜெயிக்க போறீங்க. காலம் வந்து சரியான பதிலை உங்களுக்கு சொல்லும். அதாவது சரியான விதத்துல நம்ம பயணம் செஞ்சிருந்தீங்கன்னாக்க வாழ்க்கையில பல நன்மைகளும் பல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதுதான் இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து உங்களுக்கு குறிப்பா சொல்லக்கூடியது. இனிமேல் வரும் காலத்துல எல்லாத்திலையுமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்த்து போராடுங்க. உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம். படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபாடு செய்யுங்க. போக முடியாதவங்க வீட்டிலேயே ரங்கநாதர் போட்டோ வச்சு வழிபாடு செய்யுங்க. நன்மைகள் ஏற்படும். பெருமாளுக்கு துளசி மாலை சனிக்கிழமை அணிவித்து வழிபாடு செஞ்சுட்டு ஒரு காரியத்தை வேண்டிக்கிறீங்கன்னா அது நடக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.